ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஜூஸோ இல்லை வாட்டரோ குடிச்சிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாட்டிலை வச்சு நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 8 ரீயூஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக புதுசாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து வேஸ்ட் திங்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து பிடிச்சமான ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து சோட்டா பீம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நான் ஃபோனை பார்த்து தான் ட்ரா பண்ணுறதுனால என்னால் ட்ரா பண்ணுற வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு எந்த மாதிரி ட்ராயிங் பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கெட்சை வச்சு. இப்போ வந்து நான் சோட்டா பீமுக்கு வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த அட்டை பாக்ஸை வந்து அந்த ட்ரா பண்ணதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு சென்டராக அந்த ட்ரா பண்ணது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி எல்லா சைடும் வந்து வெளியே வருதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் 4 சைட்ஸுமே. இப்போ மார்க் பண்ணதை வந்து நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சென்டரில் அந்த சோட்டா பீமோட மவுத்தில் மட்டும் நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம், ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைஃபு இல்லைனா கத்தி அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்க பேப்பர்லாம் பேக் சைடில் வந்து இப்படி அமுத்தி விட்டு அதை வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடுக்குமே. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டை பாக்ஸோட சென்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு அதில் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த வாயில் ஓட்டை போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து அந்த கார்ட்போர்டு பாக்ஸையும் நம்ம வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து உள்பக்கமாக குத்தி விட்டோம்னா நம்மளுக்கு வெளிப்பக்கமாக வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே அழகாக சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை வந்து ஷார்ப்பாக இருக்கிறது ஏதாச்சும் வந்து வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் இப்படி கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஹெட்டு மட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு மூடி க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அந்த இதுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி சுற்றியுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹோலுக்கு சென்டராக வர மாதிரி நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தெர்மாக்கோல் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு கலர் கலராக நம்மளுக்கு வந்து விற்கும். அந்த மாதிரி வந்து பால்ஸ் வந்து 5 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. அது வந்து நான் எடுத்துக்கிறேன். அது எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக சோட்டா பீம் ஒட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அங்கே வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஷேக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பால்ஸ் எல்லாம் வந்து இந்த சோட்டா பீம் வாயை ஓட்ட போட்டோம் பார்த்திங்களா, அந்த வழியாக நம்மளுக்கு வந்து கீழே வந்து போயிடும். நம்மளுக்கு நீட்டாக இது ஒரு கேம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். குட்டி பசங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஃபோனு கைமாவே தான் இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஃபோன் நோண்டாமல். நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளும் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அடியில் வந்து இந்த மாதிரி கலெக்ட் ஆகிக்கும். நம்ம வேணும்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்துட்டு கழட்டிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பசங்களுக்கு ஆக்டிவிட்டி கேம்ஸ் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து போடுற வீடியோவில் ஒரு கேமு இல்லை ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்துட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு கப் வச்சு இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி மறுபடியும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மறுபடியும் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம அடுத்த டைம் வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பசங்க அப்படிங்கிறாங்கன்ற போது ஒருத்தவங்க விளையாண்டு முடிச்சுட்டு அடுத்தவங்க விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ என் பையனே வந்து இதில் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். இந்த கேம் வந்து நமக்கே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கே இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே வந்து இப்படி தள்ளி நம்ம வந்து உள்ளே போடணுன்ற மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்குள்ளே
இந்த மாதிரி மாவு வந்து கொட்டுறதுக்காக ஒரு ஆஃபாக வந்து கட் பண்ண ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து அதுக்கு மேலே வச்சு அது வழியாக வந்து மாவு கொட்டிக்கலாம். இப்போ வந்து உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு மூடி போட்டு டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கம்பி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் பாட்டிலுக்கு மூடிக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 ஹோல் அந்த மாதிரி வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது அதுக்கு மேலே மாவு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கையில் எடுத்து தேய்க்கும் போது கையும் வந்துட்டு ஒயிட்டாக அப்படியே பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் ஏரியாவுமே அந்த சுற்றியுமே வந்து செல்ஃப் எல்லாம் மாவாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு அதே வாட்டர் பாட்டிலே நான் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வாட்ரு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹோல் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மூடியவே நம்ம வந்து இதுக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம ஒரு மூடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 விஷயத்துக்கு இது வந்து அதே மூடியவே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் வந்து சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனுக்கு மேலே இருக்கிற கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, வைப் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி தெளித்து அதுக்கு கூட ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதப்போ இந்த மாதிரி கூட நம்ம வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி அழகாக வந்து ப்ரெஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அதே வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கிறதையே நான் எடுத்துகிட்டு அந்த ஹோல் இருக்கிற மூடி வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கம்போர்ட் நான் வந்து எடுத்துக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஸ்மெல்லுக்கு எந்த இது யூஸ் பண்ணுவீங்களா அந்த லிக்விடோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி கூடயே இந்த மாதிரி ஒரு ஆஃப் மூடி வந்து நம்ம இந்த கம்போர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஹோல் இல்லாத ஒரு மூடி எடுத்து அதில் நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா வந்துட்டு தண்ணியும் அந்த கம்போர்ட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணிட்டுக்கப்புறம் அந்த மூடி கழட்டிட்டு அந்த ஹோல் இருக்கிற மூடியவே நம்ம வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்க மூடி ஒன்று போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எதுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோல் இருக்கிற முடி தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்ல முடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்க்ரீன்லாம் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி இதை எடுத்து க்ளீன் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி டைமில் இந்த மழை டைமில் நம்ம வீடு ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லலாம் இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து விடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெட்டு வந்துட்டு பசங்க யூரின் கீது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுலேருந்து தவிர்க்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாலில் வந்து கார்னர் வால் கூட நம்ம வந்து தெளித்து விட்டுக்கலாம். வீடே கொஞ்சம் வந்துட்டு வாசமாக இருக்கும். நம்ம வந்து ரூமில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படி போட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல நீட்டாக வந்துட்டு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோலன்னு இருக்கும் பார்த்திங்களா, அப்படியே ஸ்டிஃபாக இருக்காமல் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்துட்டு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வித்து தேவையோ அந்தளவுக்கு வித்து வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச் வர மாதிரி 1 இன்ச்சுக்கு கம்மியாக வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதே வந்து லென்த்து பீஸாக ஒரே பீஸாக பெரிய வாட்டர் பாட்டிலேருந்து கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து லென்த்து பீஸாக கிடைக்காதனால 2 பீஸை ஒன்றா வச்சு இந்த மாதிரி நான் செல்லோ டேப் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அதையும் செல்லோ டேப் ஒட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி கொஞ்சமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு குக்கல் ஷேப்பில் ஒரு குக்கி கட்டர் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி 2 பீஸ் வந்து ஒன்றா வச்சு இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த எண்டையும் பிடிச்சி நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு செல்லோ டேப் ஒட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் எப்படி வளைக்கிறேனோ அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இப்படி நல்லா வந்துட்டு வளைச்சி பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படியே கீழே நேர் ஆப்போசிட்டில் கீழே வந்து இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ எப்படி நான் பிடிச்சிருக்கனோ அதே மாதிரியே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதே பொசிஷன்லேயே நின்றுக்கும். இப்போ நமக்கு அழகான வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப் குக்கி கட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரியே ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சப்பையாக வர மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நல்லா வந்துட்டு சப்பையாக நம்மளுக்கு வரத்துக்காக இந்த மாதிரி ஒரு
இரும்பை வச்சு நம்ம வந்து அமுத்தி விட்டுட்டோம்னா நமக்கு அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இப்படி விரிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி அமுத்திட்டு அதையும் வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம வந்து நல்லாவே அமுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸ்கொயர் ஷேப் குக்கி கட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே நம்ம வந்து 3 டைப்ஸில் வந்து நம்ம குக்கி கட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு, இப்போ கடையில் வாங்குறதா இருந்தால் இதுவே வந்து ரூ. 100 120 150 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தியோ பூரியோ மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக அதே ஷேப்க்கே நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு, ஆர்டின் ஷேப்பும் கிடச்சிருச்சு, சர்க்கிள் ஷேப்பும் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பூரி சப்பாத்திலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பாதி கட் பண்ண வாட்டர் பாட்டிலுக்கு மேலே நான் வேஸ்ட்டாக இருந்த கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்றதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் இல்லைன்னா பேப்பர்லேயே கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிளாத்தே நான் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து பழைய கிளாத் இருக்குதுங்கும் போது நீங்கள் அதை கூட எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்படியே சுற்றியுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஒட்டிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ கடைசியில் ஃபினிஷ் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒட்டின கிளாத் மேலே தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு மேலேயே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக அப்படியே லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அப்படியே ஒட்டாமல் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் தான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட கடையிலேயே வந்து இது ஒரு பீஸே வந்து 18 ருபீஸ் அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம சென்டராக இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மணல் அப்படி இல்லைனா மண், அதுக்கப்புறம் இல்லைன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி வேஸ்ட்டாக வச்சுருப்போம் பார்த்திங்களா, கொஞ்சம் நல்லாவே வந்து கருப்பு அரிசி அந்த மாதிரிலாம் இருக்கிறது வேஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக ஆடாமையும் இருக்கும். நமக்கு நீட்டாக வீட்லேயே ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து வேஸ்ட்டாக போகிற பாட்டிலில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மேல் பீஸை கட் பண்ண ஒரு மூடி தான் நான் எடுத்துருக்கிறேன். மூடி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணி அடியில் வந்து இப்படி ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேஸில் கூட வச்சுக்கலாம், இல்லை கேண்டிலில் கூட இந்த மாதிரி அடியில் வந்துட்டு சூடுபடுத்திக்கலாம். சூடு பண்ணினோடனே அது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆணி யூஸ் பண்ணி ஆணியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தோம்னா உள்பக்கமாக இருந்து நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நீட்டிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் அப்படியே வந்துட்டு செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இல்லை கூராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அதை ஹீட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹோல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டிலையே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புனலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெரோசின் ஊற்றுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் வந்து ஹேர் ஆயிலோ இல்லை வந்து குக்கிங் ஆயிலோ வாங்கிட்டு வரும்போது குட்டி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் அந்த டைமில் இந்த மாதிரி உள்ளே ஊற்றும் போது நம்மளுக்கு லீக் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரியே இருக்கிற 2 வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டை பீஸும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கார்போர்ட் அட்டை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து கலர் ஷீட் வந்து எல்லோ கலரில் நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி கலர் வேணுமோ இல்லை உங்களுக்கு டெக்கரேஷன் தகுந்த மாதிரி கிளாத்து கூட அழகாக வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலையும் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி கிளாத் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன், 2 கிளாத்து. அதுக்கப்புறமே அந்த ஒட்டினதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த அட்டை வந்து இது பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம், இந்த சைடில் வர மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு சைடில் இன்னொரு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
பென் பென்சில் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. வீட்லேயே க்யூட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இது மாதிரி போட்டுக்கலாம். பசங்களுக்கு கூட அவங்க ஸ்டடி டேபிளில் வந்து வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.